எப்போதும் நமக்கு நன்றி அறிதலுள்ள இருதயம் நமக்கு மிக மிக அவசியம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துவது மிக முக்கியம். தேவனுக்கு நன்றி செலுத்த நாம் எப்போதும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். 3 கூட்டத்தாரை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். எப்படியெல்லாம் நன்றி செலுத்துகிறார்கள், வேதத்தில் எப்படி இருக்கிறார்கள், அல்லது நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். முதலாவது நாம் பார்த்தால் thanking God after the blessing. ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு கூட்டத்தார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அடிக்கடி நம்ம சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்ப முதலாவது கூட்டத்தார் எப்படிப்பட்ட கூட்டத்தார் என்றால், வேதாகமத்தில் பார்ப்பது, நாம் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட பிறகு நன்றி செலுத்தும் கூட்டத்தாரை பார்க்கிறோம். இதுல பல உதாரணங்களை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அது நமக்கு நன்றாக தெரிந்த ஒன்று. இரண்டாவது கூட்டத்தார் எப்படிப்பட்ட கூட்டத்தார் என்றால், thanking God before the battle. யுத்தத்திற்கு முன் அல்லது ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற கூட்டத்தார். 2 நாளாகமம் 20வது அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். யோசபாத் என்கிற ஒரு ராஜா தன்னுடைய கூட்டத்தார் இஸ்ரவேல் யூதா ஜனங்களை கூடி வர செய்து ஒரு யுத்தத்திற்கு போகிறார். ஆனால் அந்த யுத்தத்திலே பார்க்கும்போது, அந்த அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யுத்தத்திலே எதிரி பெரும் கூட்டத்தாராய் இருக்கிறார்கள், சக்தி வாய்ந்த கூட்டத்தாராய் இருக்கிறார்கள், பலம் வாய்ந்த கூட்டத்தாராய் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சமயத்திலே நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 20வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நாம் பார்த்தால் ஒரு சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். 20வது அதிகாரம் 19வது வசனம், கோகாத்தின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். இந்த பகுதியிலே பார்க்கும் பொழுது யோசபாத் என்ன செய்கிறார் என்றால், யுத்தத்திற்கு ஒரு கூட்டத்தாரை அழைத்து அவர்கள் செய்கிற ஒரு காரியம், அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாகவே கர்த்தரை துதிக்கிறதை பார்க்கிறோம். அதனால் 21வது வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். முன்னாடி யாரு நிக்கணும்னு பார்த்தா, யுத்த வீரர்களை நிறுத்தாம கர்த்தரை துதிக்கிற கர்த்தரை போற்றுகிற பாடக குழுவினரை முன்னாடி நிறுத்துகிறார். அப்படி நிறுத்திட்டு எல்லாம் சொல்றாங்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, எவ்வளவு பெரிய வீரர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, நீ அவர்களை ஒரு நல்ல போர் செய்கிறவர்களை முன்னாடி நிறுத்தாம நீ பாடுகிறவர்களையும் இசைக்கருவி வாசிக்கிறவர்களையும் முன்னாடி நிறுத்துறியேன்னு சொல்லும் பொழுது 22வது வசனத்தில் எப்படியா வாசிக்கிறோம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அந்த வசனத்தின் இறுதியிலே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று பார்க்கும். யோசபாத் இங்கே செய்த காரியம் என்னவென்றால், ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாகவே, பிஃபோர் ஈவன் த பேட்டில் பிகின்ஸ், ஜெயத்தை யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு அவர் விசுவாசத்தோடு, இங்கேதான் எப்படி இது சாத்தியம் என்றால், விசுவாசத்தோடு நாம் சில காரியங்களை ஆண்டவரிடத்திலே நாம் நன்றி செலுத்த வேண்டும்.
இது வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம். இங்கே மாத்திரமல்ல, இயேசுவும் அதை செய்ததை புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கலாம். யோவான் 11வது அதிகாரத்திலே நமக்கு பரிச்சயமான ஒரு சம்பவம் தான். லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். ஆனால் உயிரோடு எழுப்புவதற்கு முன்பதாக 41வது வசனத்தை பார்த்தால், யோவான் 11வது அதிகாரம் 41வது வசனத்திலே இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஸ்தோத்தரிக்கிறேன் என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே லார்ட் ஐ கிவ் தேங்க்ஸ் பிகாஸ் யூ ஹர்ட் மை பிரேயர்ஸ், என்னுடைய ஜெபத்தை கேட்பதனால் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று இயேசு அதை செய்கிறதை பார்க்கிறோம். ஏன்? விசுவாசித்து அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்ததினால் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறதை, அதாவது நன்றி செலுத்துகிறதை நாம் பார்க்கலாம். இன்னும் லாசரு உயிரோடு எழுப்பப்படவில்லை, ஆனால் அதற்கு முன்பதாகவே விசுவாசித்து ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது கூட்டத்தார் என்ன செய்கிறார்கள் என்றால், தன்னுடைய விண்ணப்பங்களை தெரியப்படுத்தி பதில் வராததற்கு முன்னதாகவே விசுவாசித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற கூட்டத்தாரை பார்க்கிறோம். முதல் கூட்டத்தார் ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் அதை செய்கிறோம். ஆண்டவர் பெற்ற நன்மைகளை நாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். thanking God after we receive the blessings. இது முதல் கூட்டத்தார். இரண்டாவது கூட்டத்தாரை பார்க்கும்போது thanking God before the battle, கர்த்தரிடத்தில் இருந்து பதில் வராததற்கு முன்னதாகவே அந்த காரியத்தை நாம் விசுவாசித்து விசுவாச கண்களாலே அதை பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இது முதல் கூட்டத்தாரை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் தான். எல்லாரும் செஞ்சிடறோம், எல்லாரும் பண்ணிடுறோம். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்ட கூட்டத்தாரை தேடுகிறார் என்று சொன்னால், ஒரு மூன்றாவது ஒரு காரியத்தும் இருக்கிறது. thanking God during the battle. யுத்தம் நடக்கும்போது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற கூட்டத்தாரை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். வேதாகமத்திலே அநேக வார்த்தைகள் உண்டு. யோனா 2வது அதிகாரம் 9வது வசனத்துல பார்த்தா, யோனா எல்லாத்துக்கும் தெரியும். சின்ன வயசுல இருந்து சண்டே கிளாஸ்ல இருந்து வயிற்றுக்குள்ள இருந்தான் அப்படின்னே சொல்லி நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா ஏன் வயிற்றுக்குள்ள போனா, என்ன காரணம் போனா அதெல்லாம் தெரியாது. ஆனா யோனா எங்க இருந்தான்? ஒரு பெரிய மீன் வயிற்றுக்குள்ள இருந்தான் அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, அந்த இடத்துல பார்க்கும்போது யோனா 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே யோனா எங்கே இருக்கிறார் என்றால், இன்னும் அந்த மீனின் வயிற்றிலே தான் இருக்கிறார். அங்கே சொல்லுகிறார், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். இந்த இடத்துல பார்க்கும்போது அங்கே நாம் வாசிக்கிறோம் துதியின் சத்தத்தோடு. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா thanksgiving, shout of thanksgiving. இதைத்தான் நாம் 100வது சங்கீதத்திலையும் பார்க்கிறோம். அவருடைய சந்நிதிக்கு முன் வரும்போது ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதிக்கு முன் வர வேண்டுமாம். அதே காரியத்தை தான் இங்கேயும் வாசிக்கிறோம். அங்கே பார்க்கிறோம் யோனா என்ன செய்கிறார் என்றால், பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கிறதை, கர்த்தரை துதிக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு அப்புறம் தான் 10வது வசனத்திலே வாசிக்கும் போது ஆண்டவர் மீனுக்கு கட்டளையிட்டு யோனாவை கக்க செய்கிறார். அதை தான் நாம் அங்கே 10வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல யுத்தத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு கூட்டத்தாரை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே ஆதி திருச்சபை அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 40-41 வசனங்களை பார்த்தால் அங்கேயும் இந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். எத்தனை மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தரை ஆராதித்த ஒரு கூட்டத்தாரை நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 40-41 வசனங்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். 41வது வசனம், அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய், அந்த வார்த்தை நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க, சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் என்று இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், அடிக்கிற பொழுது அவர்கள் அடித்து துன்புறுத்தப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அந்த சமயத்திலே வேதாகமம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் அடிக்கப்படுவதற்கு பாத்திரராய் எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் கர்த்தரை துதிக்கிறார்கள். இப்ப எந்த கூட்டத்தாரை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார்னா, அந்த போராட்டத்தின் மத்தியில சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும்போது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற கூட்டத்தாரை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால்
ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை, எதுவும் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அனுமதியின்றி நடப்பதில்லை. அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்து முடிக்கிற தேவன் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். ஒருவேளை கர்த்தர் நம்முடைய வாழ்விலே செய்த நன்மைகளை பெற்ற பிறகு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம், நல்லதுதான். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற கூட்டம் என்ன தெரியுமா? விசுவாசித்து, இரண்டாவது கூட்டத்தார் விசுவாசித்து பெற்றுக் கொள்ளாததற்கு முன்னதாகவே விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற கூட்டத்தார். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான கூட்டத்தார் என்றால், யுத்தத்தின் போது, போராட்டத்தின் போது, பாடுகளின் போது, நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பலகீனங்கள் தாக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுக்காமல், என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஆண்டவர் தீமை செய்ய மாட்டார், ஒருபோதும் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் தீமை செய்யாத ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துகிற கூட்டத்தாரை கர்த்தர் இந்த காலவேளையில எதிர்பார்க்கிறார். யோசித்து பாருங்கள், நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? வேர் ஆர் வி? எத்தனை சமயத்தில் தானியேல் சிங்க கபியிலே போட்டிருக்கிற போது அங்கே நாம் பார்க்கிறோம், தானியேல் கர்த்தரை துதித்தார், கர்த்தரை ஸ்தோத்தரித்தார், அவருடைய நாமத்தை உயர்த்தினார். இப்படி பலவிதமான சூழ்நிலைகளிலே பவுல் இப்படி சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருக்கும்போது சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆராதனை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அப்படி இருக்கிறோமா? நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவேளை நம்ம அந்த சூழ்நிலையில முறுமுறுத்து, தேவன் இல்லையா, கலங்கி போய் திகைத்து போய் அப்படி இருந்தோன்னு சொன்னா, நாம் நிச்சயமாய் உண்மையாய் சொல்லுகிறேன், நான் கர்த்தரை இன்னும் நாம் அறியவில்லை, இன்னும் நாம் அவரை சார்ந்திருக்கவில்லை, அவருக்கு என்னுடைய வாழ்க்கையில் அதிகாரம் இல்லை என்று நாம், அதுதான் அதற்கு பொருள்படுகிறது. ஆனால் அந்த சமயத்தில் கூட ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை நீர் அனுமதித்திருக்கிறீரானால் ஒரு காரணம் இருக்கிறது. தேவனுடைய நாமம் விளங்கும்படியாய், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தாவே இதை செய்திருக்கிறீர் என்று கர்த்தரை நினைத்து, எதிர்காலத்தை குறித்த ஒரு கண்ணோட்டத்தை வைத்து கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டத்தாரை தான் கர்த்தர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். எழும்பி நின்று அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம்.